போற்றி அற்புதங்களை அள்ளித்தரும் 12 ராசி 27 நட்சத்திரத்தின் கால யோக சக்கரமே போற்றி போற்றி. உன் அருளால் நான் இன்று தலை நிமிர்ந்து வாழ்கிறேன். உன் கருணையால் நான் செய்த பூஜைகளால் மெய்மறந்து உன்னை கண்ணீர் மறங்க வேண்டுகிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜாதக அடிப்படையில் சிம்மராசி பூர நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கும் இவர் ஜாதகத்தை முதலில் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார் என்று கணித்து கூறிய பெருமைக்குரிய ஜோதிடராக என்னை உருவாக்கிய என் நிறைவா உனக்கு நன்றி. நான் கணித்த கணிப்பை, நான் செய்த பூஜையை, என் பாக்கியத்தின் உன் கருணையால் பலிக்க செய்த 2 முறை, ஒன்று துணை முதலமைச்சர், இன்னொன்று தமிழகத்தின் முதல் மந்திரி. இறைவா, நான் என்ன குற்றம் செய்தேன்? மாண்புமிகு மதிப்புக்குரிய அண்ணன் திரு மு க ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார், ஏழின் சிரிப்பின் இறைவனை காண்கிறேன் சொன்னதை இவர் ஆட்சி மூலம் செய்வார். தமிழகத்தில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் தீரம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உருவாகும். தமிழும் தமிழ் மக்களும் செல்வ செழிப்பாக வாழ்வார்கள் என்று கணித்து பூஜித்தது என் குற்றமா? இதை பிடிக்காத இவரை பிடிக்காத சில விஷயங்கள் என்னை படாத பாடுபட்டு என் வாழ்வில் மிகப்பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தி என் நாளில் இவரை தமிழகத்தின் முதல் மந்திரி என்று சொன்ன 2005 விநாயகர் சதுர்த்தி போது இவரை பிடிக்காத சில விஷயங்கள் என்னை தொலைபேசி மூலம் அழைத்து சிறுநீரகத்தை முகத்தில் வீழ்த்து சேத்தில் தள்ளி என்னை தாக்கி ரத்தம் சொட்ட அடித்து தூக்கி போட்டது இவரை தமிழகத்தின் முதல் மந்திரி என்று நான் கணித்ததுக்கு நீ கொடுத்த பரிசா? நான் படாத பாடுபட்டு நான் கணித்த கணிப்பை 2006 இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர், பிறகு தமிழகத்தின் துணை முதலமைச்சராக வந்தபோது இவர் துணை முதலமைச்சராக வர நான் எடுத்துக்கொண்ட முயற்சி பல விதமான பூஜைகள் மூலம் வெற்றி பெற்ற கருணையே. உன் கருணை இல்லை என்றால் இவர் துணை முதலமைச்சராக வர இயலாத பல தடைகள் இருந்த போதும் அஞ்சாமல் என் பூஜை மூலம் நான் செய்ததை நீ நிறைவேற்றி காட்டினார். அப்போது அரசியல் சூரியன் தமிழகத்தின் முதல் அமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் என்னை நேரில் அழைத்து என்னை பாராட்டி என் ஜோதிடத்தை மிகவும் மகிழ்ந்து தளபதி என்ற சொல்லை மாற்றி தமிழகத்தின் முதல் மந்திரி என்று சொல்ல வைத்து இருக்கிறாயே, உனக்கு ரொம்ப துணிச்சல் என்று உனக்கு வேண்டிய உதவிகளை நான் தளபதியிடம் சொல்லி செய்வேன். மீண்டும் தமிழகத்தின் தளபதி முதலமைச்சரானால் உனக்கு மந்திரி பதவியை தருவார். அத்தகையான இதுவரை தளபதிக்கு யாரும் செய்யாத ஒரு செயலை செய்த உடன் பிறந்தவரும் என் அவரோட பிள்ளையும் செய்யாத செயல். இத்தகையான துன்பங்களையும் தாங்கி சொன்னதை செய்திருப்பது மகிழ்ச்சி என்று என்னை முதலில் தட்டிய அப்போதைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு நன்றி. 2021 நான் கணித்த கணிப்பு இறைவன் அருளால் இறைவன் செவிகளுக்கும் நான் செய்த பூஜைக்கு மகத்துவம் தந்து இறைவன் பலிக்க செய்த. அப்போதே 2021 அப்போதைய ஆட்சியாளர்கள் இதை கண்ட அஞ்சி என்னை மிரட்டினார்கள். பலவிதமான துன்பம் தந்த போதும் என் அயராத பூஜை மூலம் 2021 மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெருமைக்குடைய ஒரு பதவியேற்பு பொன் விழாவுக்கு அடிக்கல் நாட்டி பெருமை எனக்கு உண்டு. அச்சாரம் நாட்டிய பெருமை எனக்கு உண்டு. நான் பட்ட பாடு, நான் பட்ட செல்வ இழப்பு, நான் பட்ட கண்ணீர், நான் பட்ட துன்பம். தளபதி என்ற சொல்லை மாற்றி தமிழகத்தின் முதல் அமைச்சர் என்று சொல்ல வைத்த எனக்கு என் வாழ்வில் இரவா எத்தனை சோதனை, எத்தனை வேதனை, எத்தனை அவமானங்கள், எத்தனை விதமான துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர் மழக இரவும் பகலும் நான் பட்ட வேதனைக்கு 2021 அன்று உலக கோப்பையை கையில் கொடுத்தது போல் நான் கணித்து நான் செய்த பூஜை அருளால் தமிழகத்தின் முதல் மந்திரி என்ற யோகத்தை மாண்புமிகு அண்ணன் என் அருமை நண்பர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வழங்கினார். என் கணிப்பை ஏற்று என் ஜாதகத்தை மதித்து அவர் நான் சொன்ன சொல்லை தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவீர்கள் என்று நம்பியதற்கு நான் என்னால் ஆன்ற முயற்சிகளை செய்ததற்கும் அவருடைய முக்கிய பங்கும் உண்டு. இருப்பினும் இவரை பிடிக்காத சில விஷயங்கள் இன்னும் தொல்லை கொடுக்கிறார்கள், இன்னும் விரட்டி அடிக்கிறார்கள். என்ன செய்வது என்று புரியவில்லை. அண்மையில் என் தாயார்
செப்டம்பர் திங்களன்று இயற்கை எழுதினார். அப்போது என்னிடம் பணம் இல்லை. அவர் உடல் நல்லடக்கம் செய்யக்கூட என்னிடம் பணம் இல்லாமல் நான் தவித்தபோது என்னிடம் எல்லோரும் சொன்னார்கள், அன்று மு.க. ஸ்டாலினுக்காக நீ பல செலவுகள் செய்தாயே, இப்போது உனக்கு உதவி செய்வாரா? இங்கு நீ பிச்சைக்காரனை போல் நிற்கிறாயே, உனக்கு ஆதரவு யாரும் இல்லையே என்று என் அருமை நண்பர்களும் இவரை பிடிக்காத சில விஷயங்களும் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நீ சொன்னதை போல் அவர் முதல் மந்திரி ஆகிவிட்டார், என்ன செய்தார்? உனக்கு ஏதாச்சும் செய்திருக்கிறாரா? அவரெல்லாம் செய்ய மாட்டார்கள். அப்பவே சொன்ன, எங்கள் பக்கம் நீ வந்திருந்தால் இந்நேரம் நீ மந்திரியாக இருந்திருக்கலாம், உனக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்திருப்போம் என்று என்னை ஏளனமாக கேவலமாக சிரித்தார்கள். தாங்க முடியவில்லையே இறைவா! ஐயா திரு தளபதி என்னும் என் அருமை நண்பருக்காக எத்தனையோ பேரிடம் பண உதவி பெற்று பூஜைகள் செய்த என் தாய் காலமான போது இறுதி செலவு கூட காசு இல்லாமல் தவித்தது. நான் தமிழகத்தின் முதல் மந்திரியாக ஐயா திரு மு.க. ஸ்டாலின் வருவார் என்று கணித்து கூறி அது பலித்ததுக்கு எனக்கு நீ தந்த தண்டனையா? எனக்கு புரியவில்லை. நான் என்ன பாவம் செய்தேன்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார் என்ற ஜோதிட ரீதியாக கிட்டத்தட்ட 10-12 ஆண்டு காலமாக கணித்து கூறி பலரிடம் நான் கூறியது பலவிதமான பூஜைகள் செய்ததற்கு தண்டனையா? இதுதான் எனக்கு பரிசா? எனக்கு உதவி செய்ய யாருமில்லை. ஐயா கலைஞர் இருந்தாலும் நேரில் சென்று அவர் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் கேட்பேன். ஐயா, நான் இப்போது உங்களிடம் சொன்னது போல் நான் ஐயா தளபதி அவர்களை தமிழகத்தின் முதல் மந்திரியை ஆக்கி காட்டிவிட்டு என் ஜோதிடம் வென்று விட்டது. நீங்கள் எனக்கு கொடுத்தபடி அன்று சொன்னீர்கள், உன்னை மந்திரியாக ஆக்குவேன் என்று.